திருச்செந்தூர் முருகனுக்கு பௌர்ணமி அன்று எப்படி வழிபட வேண்டும்? பௌர்ணமி நாளில் திருச்செந்தூர் செல்லறியோ? இந்த வழிபாடு முறையை தெரிஞ்சா முருகன் நேரடி ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்க வாழ்க்கை ஒரு மாற்றம் காணும். பௌர்ணமி நாள் என்பது முழு சந்திரனின் சக்தியுடன் கூடிய மிகச் சக்தி வாய்ந்த நாள். திருச்செந்தூர் முருகனுக்கு இந்நாளில் வழிபடுவது மன நிம்மதியும் பிரார்த்தனைகளுக்கான பதிலும் தரும். குழந்தை இல்லாதவர்கள், திருமண தடை உள்ளவர்கள், மன வலிமை தேவைப்படுகிறவர்கள் எல்லாருக்கும் இது ஒரு அதிசய வாய்ப்பு. ஒரு விளக்கு, சிவப்பு மலர்கள், பன்னீர், வேல் படம், முருகன் நாமம் இருக்கும் கத்திரிக்காய் மலர். முடிந்தால் திருச்செந்தூரில் நேரில் சென்று தரிசிக்கலாம். முடியாதவர்களுக்காக வீட்டிலேயே செய்ய வழி இருக்கு. வீட்டு வழிபாட்டு முறைகள்: காலை 6 முதல் 6:30 வரை ஞானமுடன் நெய்வேத்தியம் வைக்கவும். முருகன் படத்திற்கு முன்னால் தீபம் ஏற்றி ஓம் சரவணபவா 108 முறை ஜபிக்கவும். ஸ்பெஷலாக கந்த சஷ்டி கவசம் அல்லது சுப்பிரமணிய புஜங்கம் படிக்கலாம். வண்ணமயமான பூக்கள் சாத்தி பன்னீர் தெளித்து வேல் கும்பிட வேண்டும். கற்பூரம் எரித்து பஞ்சாமிர்தம் நிவேதனம் செய்யவும். திருச்செந்தூர் செல்வோர் என்ன செய்ய வேண்டும்? அங்கே சென்று கடல் நீரில் நனைத்து மனதை சுத்தமாக்கி முருகனை தரிசிக்க வேண்டும். பௌர்ணமி அன்று வேல் அழைத்து செல்லும் வழிபாடும் மிகப்பெரிய பலன் தரும். முடிந்தால் குடமுழுக்கு செய்யவும், அது சகல தோஷங்களை போக்கும். இறுதிக்கட்ட வழிகாட்டி: வழிபாடு முடிந்த பிறகு அன்றைய நாளில் தவறாமல் பிறருக்கு ஒரு நல்ல செயல் செய்யுங்கள். இதுதான் முருகனுக்கு உண்மையான காணிக்கை. இந்த பௌர்ணமி வழிபாடுகள் உங்கள் வீட்டில் சாந்தி, செல்வம், சுகம் எல்லாம் கொண்டு வரும். ஓம் முருகா.